வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாம் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கம்பு தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு 250 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம், பச்சரிசி 50 கிராம், வெந்தயம் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. கம்பை தனியாக ஊற வச்சிடணும். உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பச்சரிசியை தனியாக ஊற வைக்கணும். இப்போ ரெண்டையும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் கம்பை நல்லா அரைச்சிட்டு, கிரைண்டரில் போடுறதுன்னா உளுந்து அப்புறம் போட்டு அரைச்சி எடுத்து வைக்கணும். இல்லை மிக்சியிலன்னா கம்பை தனியாகவும் அரிசி இதெல்லாம் தனித்தனியாகவும் அரைச்சி வைக்கணும். இப்போ இந்த 2 மாவையும் சேர்த்து உப்பை போட்டு நல்லா கலக்கி 4 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம தோசையாக ஊற்றலாம். தக்காளி சட்னி சேர்த்து பரிமாறவும். இதுக்கு மேலே பொடி தோசை, வெங்காய தோசை, கேரட் தோசை, இப்போ புதினா தோசை, கொத்தமல்லி இதெல்லாம் டாப்பிங்ஸாக செய்யலாம். இந்த தோசை ஃபைபர் இருந்தது. நெய் இல்லை கடலெண்ணெய் ஊற்றி